இந்த நாளிலும் நம் தியானமாய் இருக்கும்படி ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். எண்ணாகமம் 10வது அதிகாரம் 29வது வசனம். எண்ணாகமம் 10:29. அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானை நோக்கி குமாரனான ஓபாவை நோக்கி அவருடைய குமாரனாகிய ஓபாவை நோக்கி உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணமாய் போகிறோம். நீயும் எங்களோடு கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை தேடாத காலங்களிலே, தேவன் ஒருவர் உண்டு என்று மனுஷன் நினைக்காத காலங்களிலும் அவர் மௌனமாய் இருந்த காலங்கள் எத்தனையோ வருடங்கள் உண்டு. அல்லேலூயா. மனிதன் மனம் போன போக்கிலும் தன்னுடைய மனதின் நோக்கத்தில் அவன் நடந்து அருவருப்பானதை நடத்தி, ஆனாலும் யாரும் காணக்கூடாதவரும் ஒருவரும் பார்க்கக்கூடாதவருமாய் இருக்கிறவர் தன்னுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுப்புத்திரன் மேலே எப்பொழுதுமே மனபாரத்தோடு இருந்து கொண்டிருந்தவர். அல்லேலூயா. அவருக்கு ஒரு துக்கம் இருந்து கொண்டே இருந்தது நம்மை குறித்து. இந்த பாரத்தினுடைய அந்த அழுத்தம் நோவாவின் நாட்களில் அது வெளிப்பட்டது. அல்லேலூயா. ஆமே. ஆதாம் முதல் அது வந்திருந்தாலும் நோவாவின் நாட்கள் விசேஷித்த வண்ணமாய் ஒரு ஜட்ஜ்மென்டினுடைய டேயை அவனுக்கு முன்பாக அதை வைத்து 120 வருடம் பிரசங்கம் பண்ணி, அல்லேலூயா, இந்த 120 வருடத்துக்குள்ளாக அவர்களுக்கு என்னை அறியும்படி, என் வார்த்தையை நீ கேட்கும்படி நான் யார் என்று அவன் அறிய வேண்டும் என்பதற்காக 120 வருடம் நோவா பிரசங்கித்தும் கடைசியில் அந்த பேழைக்குள் பிரவேசிக்கும் பொழுது 8 பேர் தான் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 8 பேர். அப்போ அந்த 120 வருடம் ஒரு மனிதன் தேவனை குறித்து பேசியிருப்பார். ஆனால் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாய் இருக்கும்? அதை தேவன் மனுஷனுக்கு என்று கொடுத்த வார்த்தை அது எவ்வளவு கனத்துக்குரியதாய், அது எவ்வளவு வாழ்க்கைக்குரியதாய், ஜீவனுக்குரியதாய், அழியாமைக்குரியதாய், அவனை ஆசீர்வதிக்கக்கூடியதாய் இருந்தும் அந்த 120 வருடம் நோவாவின் குடும்பத்தை தவிர வேறு ஒருவராலும் அதற்குள்ளே நுழையக்கூடாதபடிக்கு அவர்களுடைய மனக்கண்கள் குருடாய் இருந்தது. அல்லேலூயா. அவருடைய இருதயம் கடினப்பட்டு இருந்தது. அவர்களை கட்டி வைத்திருந்த ஒரு அடிமைத்தனம் என்கிற ஒரு சங்கிலி அவர்கள் மேலே இருந்தது. அதை அவர்களால் விடுவிக்க முடியாதது. ஆனால் அவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து வந்தது. அல்லேலூயா. ஆனால் அப்பொழுதும் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்த நோவாவின் வாயிலிருந்து போகின்ற வார்த்தை அவர்கள் கேட்பார்கள். ஆனால் இந்த பேழைக்குள்ளே வந்திருப்பார்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த பேழைக்குள் வந்த பொழுது 40 நாட்கள் மழை பெய்தும் அது மொத்தம் 140 நாட்கள் அந்த மிதந்து கொண்டு இருந்தது. அல்லேலூயா. ஆமே. அவ்வளவு காலம். எத்தனை நாட்கள்? 150 நாட்கள் மிதந்து கொண்டு இருந்தும் இந்த 150 நாட்களும் விதைக்கலை, அறுக்கலை, எல்லா சாப்பாடும் உள்ளே இருந்தது. ஆமே. தேவன் ரொம்ப ஞானம் உள்ள. கறியெல்லாம் சாப்பிட்ருக்கலாம். புறாவிலேருந்து வான்கோழியிலேருந்து எல்லாமே முட்டை போடும். அல்லேலூயா. நல்ல சாப்பாடு, புரோட்டீன், ஹை புரோட்டீன் ஃபுட்டெல்லாம் கிடச்சிது. அவங்க விதைக்கவில்லை, அறுக்கவில்லை, அவங்களுக்கு எந்த சஞ்சலமும் இல்லை. ஆனால் தேவன் அதை முன்குறித்து செய்து எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ ஜலப்பிரளயம் வந்து அவர்களுக்கு அழிவை சந்தித்த பொழுது இவன் பேழைக்குள்ளே காக்கப்பட்ட காரணம் என்ன? அவருடைய வார்த்தையை இவன் கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது. அல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்ட உடனே சொல்லுங்க அப்படின்னு தன்னை தாழ்த்தி அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியினாலே அவர்கள் குடும்பம் மட்டும் காக்கப்பட்டது. மீதி சந்ததிகள் முற்றிலும் மனுக்குலம் முழுவதும் ஜலப்பிரளயத்தினாலே, தண்ணீரினாலே அழிக்கப்பட்டது.
அல்லேலூயா. அப்போது அப்படியாய் அழிந்து போன அந்த அழைப்பை பாருங்க. அதை தான் இங்கேயும் இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் சந்தித்தார். நீங்கள் என்னுடைய ஜனமாய் நான் உங்களை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி அந்த ஜனம் சிறு கூட்டமாக இருந்ததுனால அந்த ஜனத்தை தன்னோடு கூட ஏற்படுத்தி தனக்கென்று ஏற்படுத்தி கொண்டு அந்த ஜனத்துக்கு உடன்படிக்கையும் கொடுத்து, அல்லேலூயா, மோசே என்கிற ஒரு தலைமையாக வைத்து எகிப்து என்ன அடிமைத்தனத்தில் இருந்து, சங்கிலியினுடைய வாழ்க்கையில் இருந்து, மரணத்தின் கட்டுகளில் இருந்து, நிமிரக்கூடாத கூனி குறுகி போயிருந்த வாழ்க்கை 430 வருடங்கள் அடிமையாய் வாழ்ந்த இடத்தில் இருந்து மோசேயை கொண்டு தேவன் ஒரு திட்டத்தை கொடுத்து என் ஜனத்தை நான் விடுவிக்கிறேன் என்று சொல்லி அதிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து அவர் ஒரு அழைப்பை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த அழைப்பு ஆபிரகாமுக்கு உண்டானது. அல்லேலூயா. ஆபிரகாம் அதை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்போது ஆபிரகாம் அதை பெற்றுக்கொண்டார். எப்படி என்று பெற்றுக்கொண்டார்னா, வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ வேதம் என்ன சொல்லுது? விசுவாசத்தினால் வராத யாவுமே ஆசீர்வாதம் எழுதியிருக்கா, பாவம் என்று எழுதியிருக்குது. எப்படி எழுதியிருக்கு? விசுவாசம் இல்லாமல் நம்ம தேவனிடத்தில் கேட்போமானால் அது என்னவா? நமக்கு பாவம். அல்லேலூயா. அப்போது இந்த சந்ததியும் ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. பாருங்க, வெறும் ஆடு மாடு கொஞ்சம் ஆஸ்தியோடு தான் வெளியே வந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய ஆஸ்தியை பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது. எப்படி எழுதியிருக்குது? ஆபிரகாமுடைய ஆஸ்தியை இந்த பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது என்று எழுதப்படும். அப்படி என்றால் அந்த ஆஸ்தியை உடைய அவ்வளவு மகிமையாக வாழ்ந்த அந்த ஆபிரகாம் எதை விசுவாசித்தானாம்? இந்த ஆஸ்தி அல்ல. அல்லேலூயா. என்னவா? உன் சந்ததி இந்த கானானை சுதந்தரிப்பார்கள். அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்தை நான் கொடுப்பேன். அல்லேலூயா. அப்படி என்றால் தன் கண்களுக்கு முன்பு எதுவும் இல்லை. வனாந்தரத்திலே நடந்து நடந்து திரிகிறாரு. நீ எம்மட்டும் நடந்து திரு, அந்த இடம்லாம் உன் சந்ததிக்கு தான் கொடுத்து இவர் நடந்து திரிந்த அந்த பார்த்த குறிஞ்செடிகள் வளர்ந்து நிலங்கள் பிளந்தும் இருக்கலாம், வெட்ட வழியாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த வனாந்தரத்தில் அவர் நடந்து திரிந்து அவர் எவ்வளவாய் நடந்து சுற்றி திரிந்தாரோ, கர்த்தர் சொன்னார், நீ நடந்து திரிந்த இந்த 4 திசைகளிலும் ஓன் ஜனத்துக்கு இதை கொடுப்பேன். அல்லேலூயா. அங்கே ஆறு ஓடிச்சோ நமக்கு தெரியாது, மரம் கனிகள் இருந்தால் தெரியாது, ஆனால் வனாந்தரம் தான் சொல்லப்படுது. ஆனால் கர்த்தர் அதை வாக்குத்தத்தம் பண்ணின உடனே அதை தான் அவன் மரிக்கும் போது, அல்லேலூயா, எதையுமே பார்க்காம தன்னுடைய இருதயத்தோடு கூட அந்த வார்த்தையை அணைத்து கொண்டு ஆபிரகாம் மரித்தான் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி அணைத்து கொண்டு மரித்த ஆபிரகாமுடைய வாக்கு தத்தத்தை மோசே யாக்கோபுடைய குமாரன் யோசேப்பை கொண்டு எகிப்துக்கு கொண்டு போய் அங்கிருந்து மறுபடியும் மோசேயை எழுப்பி அவனை வளர்த்த, அவர் மம்ரேயில் போய் மறுபடியும் லோத்துக்கு மகளை கல்யாணம் பண்ணி மறுபடியும் இங்கே அனுப்பி விடுதலையாக்கி மறுபடியும் கர்த்தர் சொல்கிறார், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள நீ ஜனங்களை நடத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை எப்படி தேவன் தன்னுடைய ஜனத்தை அந்த பரிசுத்தவான்கள் தலைமைத்துவம் வாய்த்த நம்முடைய முற்பிதாக்கள் மரித்த பின்பும் ஒருவனை எழும்ப பண்ணி அதே வார்த்தை அவர்களுக்கு கொடுத்து நீ நடத்தி சொல். ஆமென். அல்லேலூயா. அப்போது ஆபிரகாம்கிட்ட பேசினவர் ஒவ்வொருவரோடு பேசி பேசி இயேசுவாவுக்கு பின்பும் அல்லேலூயா கானானில் கொண்டு விடுகிறத வரைக்கும் தேவன் விடலை. தேவன் விடலை. அல்லேலூயா. திடீர்னு வணங்கா களத்துள்ள ஜனம் மீறுதல் பண்ணின பொழுது
கர்த்தருடைய கோபம் வந்துட்டுது. ஆனால் அவருடைய கோபம் வந்த பொழுது மோசேயை தலைமையாக வச்சுருக்காரு. யாரா? தலைமையாக வச்சுட்டாரு. மோசேட்ட வந்து கேட்குறாரு கோபத்தோடு, என்ன நீ விடு மோசே, நான் ஒரு கனப்பொழுதில் நான் இவங்களை அதம் பண்ணுறேன்னு கேட்குறாரு. ஆமாம், இது எப்படி கேட்குற? என்ன விடு மோசே, ஒரு கனப்பொழுதில் நான் இவங்களை சங்காரம் பண்ண போகிறேங்கிறாரு. மோசே இப்போ சொல்கிறான், இப்படி நீங்கள் கேட்கக்கூடாது ஆண்டவரே, என் பேரை கிறுக்கி போடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேவனுக்கும் தேவனால் படைக்கப்பட்ட மோசேக்கும், மோசேவுடைய இருதயம் பிதாவால் உண்டாக்கப்பட்டிருக்கு. பிதா யாரு? இந்த இருதயத்திலும் பெரியவர். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்திலும். அப்போ இருதயத்தை படைத்தவர் சொல்றாரு, நான் கொல்ல போறேன், நான் ஒரு நிமிடத்தில் அதம் பண்ணி என்ன சங்காரம் பண்ண விடுங்கிறார். அப்போ இவர் படைத்த இருதயம் உள்ள மோசேவுடைய இருதயம் சொல்லுது, என் பேரை கிறுக்கி போடும், அவரை விடும், ஜனத்தை கொல்லாதே. அல்லேலூயா. இதே இருதயம் படைக்கப்பட்ட ஆபிரகாம் தான் சொல்றான், பையனை மகனை கட்டி வைத்து ஈசாக்கு மேலே கத்தியை ஓங்கும் போது நிறுத்து. ஆமே, ஓ மகனே, நான் படைத்தவன், நீயே ஓ மகனை எனக்காக கொடுக்க துணிவாயானால் ஏன் மகனை நான் உனக்காக கொடுக்க மாட்டேனோ? அதை நிரூபிச்சார் அப்பா. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறதே, நம்மளை இந்த பூமியிலிருந்து வாக்குத்தத்தம் அவர் கொடுத்த நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு. இப்போ நமக்கெல்லாம் என்ன வாக்குத்தத்தம்? அல்லேலூயா. ஆனால் நம்ம எல்லாரும் என்ன வாக்குத்தத்தத்தை தான் அதிகமாக விரும்புகிறோம் தெரியுமா? உன்னை வாளாக்காமல், நீ கீழாகாமல் என்னைக்கு ஆனோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது ஆபிரகாமுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆனால் விசுவாசத்தால் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஆனால் நம்ம விசுவாசத்தினால அதை பெறாம இன்றைக்கு வாக்குத்தத்தத்தில் மாம்சத்துக்கு ஏதுவானதே தேடுகிறதுல மும்முரமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இவர் சொல்கிறாரு, தன்னும் என் மகனே உனக்காக கொடுக்குறேன்னு சொல்ல அந்த குமாரனே இங்கே வந்து நின்றுட்டு சொல்கிறாரு, நான் ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆபிரகாம் என்னை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தால சொன்னால ஆபிரகாமிலும் பெரியவர் இங்கே இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ எனக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வேணுமா, ஆபிரகாமிலும் பெரியவருடைய ஆசீர்வாதம் வேணுமா? அப்போ எனக்கு என்ன எடுத்து வச்சாரு? நித்திய ஜீவனை நான் உனக்கு கொடுப்பேன், நான் உங்களுக்கு அதை வைத்திருக்கிறேன், அதையே நான் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறேன். இப்போ அந்த பழைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும்படி இங்கே அவர் பேர் என்ன? இன்னொரு முறை வாசிங்க, 10:29. அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானனுடைய குமாரனான ஓபாபை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். அல்லேலூயா. நாங்கள் பிரயாணம் போகிறோம். கர்த்தர் எங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் எனக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்னா இன்னைக்கு நான் என்ன வாக்குத்தத்தம் தான் எனக்கு, இதான் நம்ம மைண்டில் வைக்கக்கூடியது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன்மா அவர் சாபத்தை எடுத்தவர். எதை எடுத்தார்? சாபத்தை எடுத்தார். ஆனால் தேவன் ரொம்ப கிரிட்டிக்கலாக சில விஷயத்தில் சபிச்சிருக்கார். ரொம்ப நம்மளால் அதை யூகம் பண்ண, எனக்கெல்லாம் அது கொஞ்சம் அப்நார்மலாகவே கொஞ்சம் தாட்டாக இருந்தால். அது என்ன தெரியுமா? சர்ப்பத்தை பார்த்து சொன்னார், நீ உன் வயிற்றால் ஊர்ந்து மண்ணை தின்று இந்த பூமியில் என்ன செய்வ? ஆமாம், நீ மண்ணை தின்னு தான் வாழ்வ அப்படின்னு சர்ப்பத்தை சபிச்சு, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர்
குதிகாலை நசுக்குவாயின்னு சொல்லி முடிச்சிட்டு அடுத்தால ஸ்திரீ இடத்துல வர்றாரு. இவ ஆதாம் என்ன செய்யிட்டான்? கேட்டார், ஆதாமே நீ ஏன் இதை செய்த? நீர் தந்த மனைவி. அப்படிதான், நீர் தந்த மனைவின்னு சொன்ன உடனே அதை எனக்கு தந்தான்னு உடனே இவ இப்படி திரும்பி பார்த்தா இவன் கூட வாழவே வாழக்கூடாது, இன்னையோடு முடிஞ்சு உனக்கும் எனக்குள்ள உறவு. அப்போ முதல்ல ஆண்டவர் இவங்க 2 பேரையும் வச்ச விதமே வேற. இவன் இந்த டிசைரை பண்ணின உடனே அப்படி ஒரு தாட்டு மைண்டில் வந்த உடனே இது சபிக்கிற இடமாக்கும். நீ வேதனைப்பட்டு அதிக பிள்ளை பெறுவாய். அடுத்தால என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? இது சாபமா? இது சாபமா? இல்லை, நான் கேட்குறது தப்பாக சரியாக தெரியல எனக்கு. இல்லை, நீங்கள் திங்க் பண்ணணும். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கு, சாபமா? என்ன சாபம்? இல்லை, என் வார்த்தையை நீ மாற்றக்கூடாது. நான் உனக்கு சொன்னதை நீயே மாத்துற. அதனால தான் அன்னையிலேருந்து எபேசியர் வரைக்கும் எழுதியிருக்கிறாரு. நான் புருஷனையும் ஸ்திரீயையும் பற்றி சொல்கிறேன், இந்த ரகசியம் பெரியது, இது கிறிஸ்துக்கு சபைக்கும் உள்ள உறவு, இது மணவாளனுக்கும் மணவாட்டிக்குள்ள உறவு. அல்லேலூயா. அப்போ எவ்வளவு ஸ்ட்ராங்காக அன்னைக்கே பண்ணினவர் இன்னைக்கு மட்டும் ஒரு வார்த்தையை நீ மாற்ற விட்டுருவாரா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நம்ம ஒரு விஷய காரியம் என்ன செய்கிறோம்? +2 முடித்த உடனே என்ன சகோதரிக்கு தெரியும், என் பாப்பாவும் வந்து என்ன குரூப் எடுக்கப்பா, அதை எடுக்கப்பா, இதை எடுக்கப்பா, அப்படி பண்ண, நான் அதுக்கு போகலாம், இப்படி பண்ணேன், இது பண்ண, அக்கௌண்டன்ஸ் இது பண்ணுவேன், ஆமாம் மேக்ஸ் முடித்தா எனக்கு எல்லாமே பண்ணலாம், சயின்ஸு முடித்தா பியூர் சயின்ஸ் என்னென்ன இதுக்கு போகலாம், ஆமாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இப்படி போகலாம், எல்லா சப்ஜெக்டும் இருக்குது படிக்கிறோம். இதை முடித்த உடனே அந்தந்த கேட்டகரிக்கு போயிடுறோம் இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இதில் நான் இப்போ ஐடிஐ டிஎம்இ முடிச்சுக்கிட்டு எனக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக வேலை தாங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்களா? அல்லேலூயா. பியூர் சயின்ஸ் முடித்து நர்சிங்க்கு நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை எனக்கு நேராக அக்ரிகல்ச்சரில் எனக்கு ஒர்க் பண்ணணும், நான் எனக்கு ஜாப் தாங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்களா? இல்லை. அழிந்து போகிற உலகத்துக்கு ஒரு நியமனம், இப்படி போனால் தான் அது கிடைக்கும். இந்த ட்ராக்கை நீ மாற்றினேன்னா அது உனக்கு இல்லை. ஆனால் இப்படி சாப்பிடாம இப்படியே போய் சாப்பிடணும்னு நினைக்கும் போது தான் கர்த்தர் வந்து அதை வாய்க்க பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு, கர்த்தர் கொடுத்த விடுதலை, தேவன் இன்னைக்கு நமக்கு தந்திருக்கிற அந்த நித்திய ஜீவனுக்குள்ள வழியை நான் இன்னும் பரிபூரணமாக அறியலை. இன்னும் ஃபுல்லான ஒரு மென்டாலிட்டி எனக்குள்ளே இல்லை. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டோம், ரட்சிக்கப்பட்ட உடனே எங்கே போயிடுவோம்? அல்லேலூயா. எங்கே போயிடுவோம்? கள்ளங்கூட பரலோகத்துக்கு போகல, பரதேசிக்கு தான் போனோம். ஆமென், அல்லேலூயா. பரலோகத்துக்கு இயேசு மட்டும்தான் உள்ள என்றார். யோவான் ஆவிக்குள்ளாகி போனார். அவர் சரீரத்தில் போக முடியாது, ஏன்னா மாம்சமும் ரத்தமும் எங்கே போக முடியாது. ஆனால் ஒரே ஒரு அப்பா தான் ரத்தத்தோடு போனார். ஏன்னா பாவமில்லாத ரத்தம் அதுதான் அங்கே பிரவேசிச்சிருக்கு. அல்லேலூயா. அப்போது தேவன் வைத்திருக்கிற இந்த வழியில், இந்த பாதையை நான் சில விஷயங்களை கொண்டு ஷார்ட்கட்டில் நாங்கள் போயிடலாமே, இப்படி பண்ணால் போதுமே, இவ்வளவு நான் செய்தால் போதுமே, அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே சத்ருவை மேற்கொள்கிறான், அமலேக்கிட்ட யுத்தம் நடக்குது. அல்லேலூயா. அப்போது ஆரோனும் யோசுவாவும் என்ன செய்தாங்க? கையை பிடிச்சி தாங்கிக்கிட்டு நிற்கிறாங்க. கை கீழே வந்தால் இஸ்ரவேலை வெட்டுன்னு வெட்டி விட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. தூக்கி வச்சா இஸ்ரவேல் அமலேக்கிற வெட்டுன்னு வெட்டுறாங்க. இதை பார்த்து இனி தாங்க 2 கல்லை தூக்கி வச்சு பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏம்மா கர்த்தருக்கு இந்த காரியத்தில் ஏன் டேடி நாங்கள் இப்படி நின்னா எனக்கு வலிக்கும்ல, எவ்வளோ நேரம் தான் நிற்பேன் அப்படின்னு தோணுமா தோணாதா?
ஆனால் அங்கே நடக்கிறது என்ன? நான் கையை கீழே தாத்தா ஏன் ஜனம் அழியுது, நான் கையை தூக்குனா என் எதிரி அழிகிறான். அப்போ தேவன் ஏதோ ஒரு காரியத்தை உனக்காக வைத்திருக்கும் பொழுது இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கென்று வைக்கப்பட்ட வழியே இடுக்கமான வாசல் தானே, ஏன் அதில் லேசாக தட்டுன உடனே நீ ஏன் பின்னாடி போகிற? உன்னை நான் ஜெயிக்க தானே கூப்பிட்டுருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னை ஜெயிக்க கூப்பிட்டு இருக்கும்போது நீ சின்ன வேதனையை பார்த்து நீ பின்னாடி வாரியே. நீ பின்னாடி போகும்போது நான் எவ்வளோ வேதனைப்படுறேன். ஏன்னா நான் உனக்கு கொடுத்தது ஜீவனுள்ள உடன்படிக்கை இல்லை, என் வார்த்தையெல்லாம் நான் உனக்கு தந்திருக்கிறேன். வானமும் பூமியும் அழிஞ்சு போயிடுன்னு சொல்லிட்டேனே. அல்லேலூயா. இந்த ஆப்பிரிக்காவிலேருந்து பிரிஞ்சு வந்த கண்டம் தான் இந்தியாவே. இனியும் பொழந்து போகுமா, இனியும் பிரிய போகுது. மதுரையிலேருந்து 2ஆக கீறிட்டா நான் எங்கள் அக்காவை பார்க்க போகிறேன்னு எவனே பைக்கில் போவான், திடீர்னு மதுரைக்கு நடுவில் கடல் இருக்கும். இது எப்போ எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியலையம்மா, ஒரு நாள் நடக்க போகுது. அல்லேலூயா. இதே இங்கே நடக்கும்போது அப்பாவுடைய வார்த்தை எப்படி? வானம் பாயை போல சுருட்டப்படும், ஆமே, பூமி இல்லாமல் சமுத்திரத்தை காணாமல் போயிடுமா. எங்கள் அப்பா வார்த்தை தான். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு தந்த அழைப்பு உண்மை உள்ளதுமா. அந்த அழைப்பை மட்டும் நீ பிடித்து கொண்டு நீ கடந்து போக வேண்டியது அவசியம். உபாகமம் 4:7 வாசிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா சொல்றாரு, தேவனை இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கிற இந்த ஜாதியை போல யார் இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 430 வருஷம் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பு எந்த வார்த்தையும் வரல. பூமி எப்படி இருக்கும், ஜனங்கள் எப்படி இருந்திருப்பாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையே இந்த பூமிக்கு வராத பொழுது இன்றைக்கு நிமிடத்துக்கு நிமிடம், நொடிக்கு நொடி நீ டிவி ஆன் பண்ண அந்த சத்தம் வரும். அதுவும் தேவ பிள்ளைங்க, அப்பாவுக்கு பிரியமான பிள்ளைங்க. எங்கள் சகோதரன் முழங்கால் போட்ட உடனே அப்படியே ஒரு ஐஸ் கூலோடு அப்பா அப்படி வர்றார். டேடி வந்துட்டீங்களாப்பா, என்ப்பா பாரெல்லாம் போயிட்டு டேடி இறங்கி போயிடுச்சு. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் நன்றியப்பா, யார் கை விட்டாலும் நன்றியப்பா. ஆமென். இந்த வாயே சொல்லுது. காரணம் என்ன? கூப்பிட்ட உடனே வானாதி வானங்களை உண்டாக்கினவர், யாரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாய் இருக்கிறவரும், ஒருவர் காணக்கூடாதவரும், தன்னை மறைத்து கொண்டு இருந்தவரும், இன்றைக்கு திரைச்சீலை கிழித்து கொண்டு எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொன்னவர் உண்மை உள்ளவர். நீ இருக்கின்ற இடத்திலே நீ அப்பா என்று முழு மனதோடு கூட நீ விசுவாசத்திலே தேடும் பொழுது உனக்கு முன்பாக அவர் பிரத்யட்சமாய் உன்னை தொடுகிறதை நீ உணர்கிறாய். இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் அது யாருக்கு இருந்தது தெரியுமா? வாசிங்க, ரோமர் 9:4-5. அவர்கள் இஸ்ரவேலரே, அவர்கள் இஸ்ரவேலரே, புத்தி சுவிகாரமும் புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கையும் நியாய பிரமாணமும் தேவாராதனைகளும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டு சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறோம் தெரியுமா? இது நமக்கு சொந்தம் இல்லை. இது யாருக்கு சொந்தம்? இஸ்ரவேலருக்கு தான். ஆமென். அது அழகா சொல்றாரு பாருங்க. ஆசாரியத்துவங்களும் பலிகளும் ஆராதனைகளும் எல்லாமே அவங்களுக்கு தான், தவிர நமக்கு இல்லை, நமக்கு கிடையாது. அப்போ நம்ம அந்நியர்கள், ஜென்டல்ஸ் இல்லையா, ஜென்டல்ஸ். இப்போ புறஜாதிகளாக வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம அருவருப்பானவர்கள் அவர்களுக்கு. ஆனால் தேவன் என்ன செய்தார்? அவர்கள் அவிசுவாசத்தினாலே அதை அடையாமல் போனதுனால விசுவாசிக்கிற நமக்கு அது கிடைச்சிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ விசுவாசிக்கிற நமக்கு அதை வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. அப்போ அவிசுவாசத்தினாலே அவர்களுக்கு கொடுத்த அந்த மேன்மையை அவங்க இழந்ததுனால விசுவாசத்தினால், அதனால தான் ஆபிரகாமுக்கு அந்த வார்த்தை ஆதியாகமம் 22:18 அது உண்டாயிருக்கிறது. ஒரு விஷயம் வாசித்து விடுங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இது வாக்குத்தத்த சந்ததிக்கு கொடுத்த வார்த்தை. அல்லேலூயா. அப்போ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தனால் என்று அந்த வார்த்தை இருக்கும். அல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தங்களை அவன் சுதந்திரித்து கொண்டான். இப்போ பாருங்க, ஆதியில் நான் வேத சொல்றது அப்போஸ்தலர் 17:30. ஆதியில் அவர் எப்படி இருந்தாராம்? வாசிங்க, அப்போஸ்தலர் 17:30. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. எங்கும் உள்ள மனுஷர்களும் அறிய வேண்டும் என்று அவர் கெஞ்சி கேட்கல. அது என்னவா? ஆர்டர். என்னவா? கட்டளை. அல்லேலூயா. நீங்கள் ஏன் பிடிச்சி வச்சாது அவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லணும்னு நினைக்கிறோம்னா அந்த ஆர்டர் நம்மளை அது புஷ் பண்ணும். அல்லேலூயா. இது என்னுடையது அல்ல. அல்லேலூயா. அதைத்தான் இந்த உரிமையை மனுக்குலம் பெற வேண்டும் என்பதில் பிதா வைராக்கியமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால அந்த இதில் ஒரு வார்த்தை ஒரு இம்ப்ரெஷன் ஆகுது. யோபு 37:7 வாசிங்க. தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்திரித்து போடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது என்ன மீனிங் தெரியுமா? வீடு கட்டும் பணம்லாம் இருக்குது, 2-4 சுவரை கட்டுவான், ஆனால் மேலே சீலிங் போட முடியாமல் போட்டிருப்பான். என்ன, நான் தான் முயற்சி பண்ணி பார்க்குறேன், எல்லாம் இருக்கான முடிய மாட்டேங்குது. எப்படி நடக்கும்? கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அம்மா எழுதி வச்சிருக்கும்போது எப்படி நீ கட்டுவேன்னு சொல்லுவேன்? புரியுதா? இன்னைக்கு ஒவ்வொருத்தர் கட்டுறாங்கிறது அந்த வீடு என்பது அந்த கட்டடத்தை மட்டும் அவனோட வாழ்க்கையே குறிக்கி. அல்லேலூயா. ஃபாரினில் வேலை பார்க்குறோம், நல்லா சம்பாதிச்சோம், 2 பெண் குழந்தைங்க, வீடை 3 வாட்டி இடிச்சிருக்கிறான் கட்டி. சீலிங் போட்டு மேலே மாடி போயாச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போகும்போது மாடியோட வியூ சரியில்லையா, எலிவேஷன் சரியில்லை, டிசைன் சரியில்லை. 3ஆவது முறை இடித்து கட்டிட்டு அதை பிரதிஷ்டை அன்னைக்கு ட்ராண்டோ ஏர்போர்ட்டில் இறங்கியாச்சு. இங்கே ஓகோன்னு எல்லாம் செட்டப்பும் நடக்குது. இறங்கி காரில் வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகி 4 பேர் அவுட்டு. அந்த பாடிகளை வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு இன்னைக்கு கல்ற வச்சுருக்காங்க. ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனையோ முறை தம்மை அறியும்படிக்கு அவர் சொல்கிறாரு. தன்னை அறிய வாய்ப்பு கொடுத்து இல்லைன்னா ஆமே அது கெட்டதுனாலன்னு சொல்ல மாட்டோம். ஆண்டவர் அவர் அப்படி தான், ஆண்டவர் தான் அப்படி, அதுவும் கிடையாது, அப்படின்னு சொல்ல முடியாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? சீலோவாம் குளத்தில் கோபுரம் விழுந்து 18 பேர் செத்து போனாங்களே, அவர்களும் இப்படி அக்கிரமத்தினால செத்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? இல்லை, நீங்களும் இப்படி மனம் திரும்பாமல் போனால் கெட்டு போவீங்க. அதைத்தான் சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பின் ரட்சிப்புக்கு ஒரு சத்தம் எனக்கு உண்டாயிருக்குது இல்லையா? அல்லேலூயா. எனக்கு நித்திய ஜீவனை வச்சிருக்கிற அழைப்பு. அப்போ அந்த ஜீவன் எனக்கு இல்லைன்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது? எனக்கு நரகம். அல்லேலூயா. எனக்கு 3 பிள்ளைங்க. நான் ஆபிரகாம் சந்ததி. நான் ஆபிரகாம் சந்ததியாக இருக்கனால 40 வயசில் கல்யாணம் பண்ணி எனக்கு 3 பிள்ளைங்க. ஆமே. நான் சொல்ல முடியும், வேறு யாரும் சொல்ல முடியுமா? முடியும். அவ்வளோ அவசரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே. அப்போ நான் யார்? ஆபிரகாம். அட்லீஸ்ட் பாதியாவது இருப்பேன். அல்லேலூயா. எங்கே போனாலும் சொல்லுவோம்மா நான் ஆபிரகாம் சந்ததி அப்படின்னு. அல்லேலூயா. ஏன்னா என்னை பொண்ணை பார்க்க அப்பாட்ட வச்சுருந்தேன், 10 வருஷம் கழித்து கட்டி வச்சார். அல்லேலூயா. 30லேயே பார்க்க சொல்லி 10 வருஷம் வெயிட், லாஸ்ட்டில் சண்டை போடா இன்னொரு அடுத்த மாதம் 2ஆம் தேதி பாரு போ அப்படின்னு சொல்லி அந்த தேதியில் அவளை பார்த்தேன்.
9வது நாள் வீட்டில் கொண்டு வச்சுட்டேன். அல்லேலூயா. என்ன பாக்கியம் எனக்குன்னா என் மனைவியில், மீது எல்லா குடும்பத்திலும் நடக்கும்போது நடக்கும். ஆனால் என்ன பாக்கியம்னா என்னுடைய கடினமான பாதையில் என் பின்னே வருவா. அவ்வளவு துன்பம், அவ்வளோ அவமானம், அவ்வளோ நிந்தைகள், இதில் எல்லாவற்றும் நான் எங்கெல்லாம் போனால் எங்கெல்லாம் வந்து இப்படி உட்கார்ந்துருக்கோம். அல்லேலூயா. அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு தேவை. அந்த ஆண்டவர்கிட்ட நான் என்ன கேட்டேன்னா, எனக்கு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். என் இருதயம் இருக்குல்லப்பா, அவங்களுக்கு தெரியுமே, அதை மாதிரி ஒன்று தாங்க. இன்றைக்கி சரியாகவே நாலேஜ் கிடையாது. அவளும் பிள்ளை மாதிரி வளர்க்க வேண்டிய ஆகிப்போச்சு கேட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, பிள்ளை மாதிரி தான் இருப்பான். அல்லேலூயா. ஒரு குழந்தைய போல தான் இருக்குது, எல்லாத்தையும் அப்படித்தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆமாம். ஆனால் ஏன் ஆண்டவரை கொடுக்குறேன்னா, அந்த ட்ராக்கில் உலகத்தில் வருகிற பிரகாரங்கள் எல்லாத்துலேயும் நான் போகும்போது என்னுடைய விஷன் இருக்கு. நான் பேசிகிட்டு இருக்கும் பாருங்க, இப்போ இதில் அவ எனக்கு பின்னே நின்னாதான். ஆனால் அதை என் ஆண்டவர் முன்குறிச்சி கரெக்டாக கொடுத்துட்டார். ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான்மா ஆண்டவர் ஒன்று கொடுத்தா அது ஒரு நாளும் தப்பாக இருக்காது. நான் எவ்வளோ காரியத்தை மனசை பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் திடீர்னு அப்நார்மலாக ஒரு வார்த்தைக்குள்ள இது பண்ணிட்டாலும் அப்பாட்ட போய், அப்பா மன்னிச்சிருங்கப்பா, நீங்கள் தந்தது அது எப்படி நான் வந்து மாற்றி பேசுவேன். அது சொல்லிட்டேன், ஒரு அறிவீனமாக பேசிட்டேன் சொல்லுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அப்பா கொடுக்கறது எதுவும் அது டிஸ்அட்வான்டேஜாக இருக்காது, அட்வான்டேஜாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் நமக்கு என்று வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வார்த்தைகளை குறித்து அவர் சொல்லுகிற அந்த வசனம், அவர் ஆமே சகல மனுஷனுடைய கையும் தம்மை அறியும்படிக்கு அவர் முத்தரித்து இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. அப்படின்னா நீ எந்த காரியத்தில் உன்னுடைய ஓன் ஸ்ட்ரென்த்தில், உன்னுடைய ஓன் ஐடியாவில் நீ தயவு செய்து உன் வாழ்க்கையில் எந்த காரியத்திலும் முயற்சி செய்யாத. அல்லேலூயா. ஒரு குண்டூசி வாங்க போனாமா, ஊக்கு ஃபேன்சி ஸ்டோர் போகிறீங்களா, ஸ்லைடு வாங்கினா கூட கேட்கணும், எனக்கு நல்ல ஒரு ஸ்லைடு வாங்கி கொடுங்க டேடி. நீ அப்படி பேசுகிறத அவர் விரும்புகிறார். விரும்புகிறாருமா. நீ அப்படி கேட்டு வாங்கினா கேட்காத ஹை லெவல் உள்ள ஹை ரிச்சான ஒன்றை கொடுத்துருவார். ஒன்றை தேடி வரும். ஆமே. நீ வச்சிருக்கிற நல்ல ஒரு சாரியை விரும்புகிற ஒருத்தர்கிட்ட கொடுத்துரு, இல்லை பாவப்பட்ட ஒருத்தர்கிட்ட கொடுத்துரு. அதை விட ட்ரிபிள் மடங்கு வேல்யூ உள்ள காஸ்ட் உள்ள ஒரு சாரி ஒன்று இடத்துல வரும். என் மனைவிக்கு பெரிய ஆசீர்வாதம். எப்போல்லாம் அவள் இருக்கிறத அதை கொடுப்பாளோ, அவளுக்கு சாரி கொடுக்கணும், கொஞ்சம் டைட்டாக தான் கொடுப்பா, இருந்தாலும் கொடுக்குறதுல ஒரு மனம் இருந்துக்கிட்டே இருக்கும். கொடுப்பா, என் கண்ணு முன்னே அதை கொடுப்பா. ஒரு வாரத்துக்குள்ளே 2 சாரி வந்துடும். எனக்கு தாங்க, இது என்ன ஆசீர்வாதமோ உனக்கு தெரியல. நீ இப்படி கொடுத்துக்கிற உனக்கு 2 வருது. அது மாதிரி நல்ல டிசைன். அல்லேலூயா. ஆமே. அவர் இன்னோசன்ட், ஆனால் தேவன் அதை கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் ஆபிரகாம் தன் மகனை கொடுத்ததுக்கு தான் பூமி முழுவதும் நம்மளை கொடுத்துட்டார். அது யாருக்குள்ளே? உன் சந்ததிக்குள். அந்த சந்ததியில் கிறிஸ்து வந்தார். அந்த கிறிஸ்துவுக்குள் அவன் தலைமுறையில் எழுதும் பொழுது மத்தியில் அந்த 3 தலைமுறை வரும், 14, 14, 16. 3வது 13. அந்த 13 தான் வரும். அந்த 14வது தலைமுறை யாருன்னா ஆவிக்குரிய மேல் வீட்டுறையில் ஊற்றப்பட்டு பிறந்த இந்த தலைமுறை நம்ம. அல்லேலூயா. அதை தான் தாவீது சொன்னார், ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தேவனுடைய சந்ததி என்று சொல்லப்படும். அல்லேலூயா. அப்போ இந்த அழைப்பை நீங்களும் நானும் தேவன் ஈவா சுதந்திரமாக நாம் எந்த கிரயமும் செலுத்தலையே, அதை பெற்றுக்கொண்டிருக்கோமே. அப்போது நித்தியத்துக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த மேன்மையை ஒரு விஷயம் நம்ம ஆதாயப்படுத்தி கொள்வதற்காக பரிசுத்தவான் அப்போஸ்தலருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஈவை
தேவன் ஆதி முதல்ல யாருக்கும் கண் காணவில்லை. 1 கொரிந்தியர் 2:9-10. இதனுடைய மேன்மையை யாருக்கும் தெரியல. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி, நமக்கோ அதை தேவன் தம்முடைய ஆவியிலே அதை வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அல்லேலூயா. கண் காணவும் இல்லை, ஆதியில காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் நமக்கோ தேவன் தம்முடைய ஆவியில் அதை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ தன்னுடைய அப்போஸ்தலர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் உங்களுக்கு வரும் வரைக்கும் மேல் வீட்டு அறையில் இருங்கன்னு சொன்ன பொழுது, காத்திருங்க என்று சொன்ன பொழுது, மேல் வீட்டு அறையில் அவர்கள் காத்திருந்து ஜெபித்த பொழுது, அவர் சடிதியில் இடி முழக்கமாக அக்கினிமயமான நாவோடு அவருடைய சிரசு மேலே அமர்ந்தாங்க. இப்போ அமர்ந்து வெளியே வந்த உடனே முதல் பிரசங்கத்தில் தான் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர்? அப்போது தேவன் முதல் தன்னுடைய ஜனத்துக்கு, புறஜாதிகளுக்குள் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திர வீதமான ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு கொடுத்ததை அவிசுவாசத்தினால் அதை பெறாததுனால விசுவாசிக்க பெரும்படி நமக்காக அது கையளிக்கப்பட்ட போது அப்போஸ்தலர்களை கொண்டு நம்மை அனுப்பும்படி அவருடைய தாக்கம், அவருடைய பேடனை அப்போஸ்தலருக்கு மேலே வச்சு பரிசுத்த ஆவியானவர் அவர்களை கொண்டு பிதாவினுடைய பாரத்தை, ஏக்கத்தை, அவருடைய தாக்கத்தை அவர்கள் மேலே வைத்த பொழுது படிப்பறிவு இல்லை. என்ன இல்லை? மிஞ்சி போனால் கடலில் எத்தனை மைல் வேணாலும் போவார், அது போயிட்டே இருக்கும். ஆனால் ஊருக்குள்ளே எத்தனை தேசத்துக்கு போக முடியுமா? இல்லையா? மிஞ்சி போனால் 500 கிலோமீட்டர் சர்க்குலேஷனுக்கு உள்ளே பேதரெல்லாம் சுற்றுவாங்க. ஆனால் கண்டம் விட்டு கண்டம் போக வைக்கிறார். அல்லேலூயா. இவர் பேசுகிறத பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ ஞானம் இந்த ஆளுக்கு ஏது? இவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதவங்க, பேதமை உடையவர்கள் இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஞானத்தை தான் நம்ம வாசித்த வார்த்தை சொல்லுது. கண் காணவும் இல்லை, தேவனோ தம்முடைய ஆவியில். அல்லேலூயா. உன் வீட்டுக்கு குடும்பத்துக்கு பேதையாம்மா, ஆவியான தேவன் உன்னிடத்தில் வந்தால் நீ ஸ்டேட்டுக்கே ஒரு ஸ்டாண்டர்டாக மாறிடுவேன். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்கள நல்ல மார்க் எடுக்கிறது, ஸ்டேட்டில் ஹை லெவலில் ஒரு அவார்டு வாங்குற காரணம் இந்த தேற்றவாளர் உன்னோடு கூட இருப்பார், ஆனால் நீ வாங்குவேன். அல்லேலூயா. அவர் உன்னை பேரை பெருமைப்படுத்துகிற தெய்வம். அவருடைய தன்னுடைய நாமம் அறிந்திருக்கிற பிள்ளைகள் என்பதை குறித்து செப்பரேட் பண்ணி மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்பு உன்னை உயர்த்தி வைத்து என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கு தேற்றவாளர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்படி அந்த உரிமை கோரப்பட்ட வார்த்தையை குறித்து தான் அப்போஸ்தலர் 2:1-4 ஒரே பிரசங்கத்தில் அவர்கள் எத்தனை பேர் என்பது குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல் அப்போஸ்தலர் 2:47 சொல்லும்போது ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினம் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அழைப்புக்கு உண்டாக, அந்த அழைப்புக்குள்ளாக எனக்கென்று வைத்திருக்கப்பட்ட அந்த நித்திய மகிமையை நான் அடைந்து கொள்ளும்படி தேவனால் எனக்கு அறைகூவல் விடப்பட்ட, அழைக்கப்பட்ட அந்த அழைப்பினுடைய தாக்கம், அது என்ன சொல்லலாம்? உரிமை கோருதல். அல்லேலூயா. என்ன கோருதல்? உரிமை கோருதல். அப்படி என்றால் அவர் அப்பான்னு கூப்பிட்டா ஆதியில் செத்து போவாங்க. தெரியுமா? பிதாவா எப்படி கூப்பிடக்கூடாது? யாவேங்கிற வார்த்தையை சொன்னாலே சாவாங்களாம். நம்முடைய பிதாவுக்கு முதல் பேர் என்ன தெரியுமா? யாவே. அல்லேலூயா. அவ்வளவு பயங்கரமான தேவன் தகுதி இல்லாத நமக்கு சொன்னார், நீங்கள் அப்பா புத்திர சுவிகாரத்தில் ஆவியுடைய பிள்ளைகளாக. அல்லேலூயா. அப்போ இந்த முத்திரை எதுக்கு தெரியுமா? நான் பெற்றிருக்க அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் கொடுத்த அந்த ஐடென்டிஃபிகேஷன், அடையாளம் என்ன தெரியுமா?
கடைசியாக நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதுங்கன்னு எழுதியிருக்க. அப்போ மீட்கப்படும் நாளுக்குன்னா எங்கே கொண்டு போகிறதுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த எந்த ஒரு தாக்கம் எனக்கு இல்லாமல் இன்னைக்கு உலகத்தில் போயிட்டு இருக்கு. சபைக்குள்ளே வரும் பொழுது நான் எந்த ராஜ்யத்துக்கு போகக்கூடிய ஒரு பேஷன்கிற உணர்வு இல்லை. நம்முடைய கண்களுடைய நம்முடைய மைண்டுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன வேறு மாதிரி இருக்குது. அல்லேலூயா. அப்போ ஒரு சர்க்குளுக்குள்ளே மைண்டு கட்டப்பட்டு இருக்கிறதுனால கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு கரிசனையோடு சொல்லி அப்போஸ்தலர்களை கொண்டு உபதேசிக்கப்பட்ட அவருடைய தாக்கத்தை குறித்து பேசுகிறாரு. அந்த பவுல் தான் சொல்கிறாரு, பவுலே நான் எதற்கு உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. பாருங்க, எபேசியரில் 1:13-14 வாசிக்க இந்த உரிமையை குறித்து பேசுகிறேன். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே தீத்து 1:3-4 வாசிங்க. தீத்து 1:3-4. பொய்யுரையாத தேவன் ஆதிகால முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளைகளின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். அவர் தமது வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆதி காலம் முதல் என்று எழுதியிருக்கார். அல்லேலூயா. அப்போ ஆதி காலம் முதலே தேவன் எனக்குன்னு என்ன வச்சுருந்தாரோ நித்தியத்தை வச்சுருக்கார். அல்லேலூயா. அப்போ அந்த நித்தியத்தை இழந்ததுனால இந்த வார்த்தையுடைய உண்மை அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் எங்கே இருக்குது? ஆதி காலம் முதல் நித்தியத்தை வச்சுருந்தார். அப்போ இந்த நித்தியத்தை இழந்ததுனால மரித்து அந்த ஆத்மாவிலே பாதாளத்துக்குள்ளே இறங்கிட்டார். காவலில் வைக்கப்பட்ட ஆத்மாவுக்கு என்ன பண்ணுறாரு? எதுக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணாரு? அவங்க எங்கே வரணும்? அப்போ ஆதி காலத்தில் அவங்களுக்கு என்ன வச்சிருந்தது? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இது மனுஷனுடைய இருதயத்திலும் அவன் புத்தியிலும் எதுலையும் தோணலை, தெரியல. ஆனால் நமக்கோ தேவன் தம்முடைய ஆவியில. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற பிள்ளையாத்தான் உன்னுடைய ஒவ்வொரு நாள் பயணமும் இருக்கணும். அல்லேலூயா. உலகத்தான் சொல்கிறான், அவனுக்கு தெரியல, கண்ணு குருடாக இருக்கான்னு அவன் என்ன சொல்கிறான்? இன்னைக்கு செத்தா பால் ஊற்றாலும் பால் வெளியே தானே போகும். ஆனால் அவன் சொல்கிறது என்ன? இன்னைக்கு செத்தா. ஆனால் நான் இன்னைக்கு செத்தாதான் எனக்கு வாழ்க்கை. அல்லேலூயா. இன்னைக்கு கூட்ட விட்டு போக ஆசை, ஆனால் நான் எதுக்கு இருக்கேன்? இதுக்காக பிரயோஜனப்படணும். நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேனே, இதுக்கு அவருக்கு தேவை, அதனால் என்ன வச்சுருக்கார். ஏன்னா நான் எனக்குரியவன் அல்ல. ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி அவரோடு கூட செத்து நான் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் எழுந்ததினால எழுப்பப்பட்டதினால நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல என்று அறியீர்களா? ஒரு வீட்டை விற்று டாக்குமெண்ட் போட்டு அந்த ஐயாட்ட கொடுத்த பிறகு அந்த வீட்டுக்கு முன்னே போய் நின்றுட்டு இது என் வீடாக்கும், இது என் வீடாக்கும்னு சொன்ன நடக்குமா? முடியாது. அவர் சொந்த இரத்தத்தின் அவருடைய ஜீவனாலும் சம்பாதிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் நீங்கள் யாருடையவர்கள் என்று எண்ணி வாழ்கிறீங்க? என்ன நான் உரிமை பாராட்ட முடியுமா? நீங்கள் இவ்வளோ நாளும் பாராட்டிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னையிலேருந்து மாற்றிடுங்க. நான் எனக்குரியவன் அல்ல, நான் உம்முடையவன்.
அல்லேலூயா. சில பைபிளிக்கல் ட்ரூத் அதை நல்ல கான்ஸ்டன்ட் இமேஜ் அந்த ஒரு இதாக ரெக்கார்டிக்கலாம் நம்ம மைண்டில் ஒரு செட்டாக வச்சிங்கன்னா நமக்குள்ள தானாக தாழ்மை வரும். அல்லேலூயா. தேவனுக்கு பிடிக்காதது என்னது? அதுக்கு தான் அவர் ஏற்று நிற்கிறார். அது ஏன் எதுக்குறாரு? நீ இன்னும் என்ன அறியலை. அல்லேலூயா. நீ அறியாதனால என்ன சிலுவையில் அரைஞ்சிட்ட, இன்னும் அரைஞ்சிக்கிட்டே இருக்கங்கிறாரு. ஆமென். ஆகையினால தான் அவரே சொல்லிட்டாரு, நீ அறியாமல் உள்ள காலத்தில் என்னை அரைஞ்ச, ஆனால் நான் இப்போ வெளிப்படையாக வந்து பேசுகிறேன், நீ என்னை அறியணும். ஆகையினால இந்த பாரத்தை அப்போஸ்தலர்கள் மேலே வச்சதுனால அப்போஸ்தலர்கள் அந்த ஏக்கத்தை தாக்கத்தை ஆவியானவர் வந்து பவுல் மேலே வைத்து அழுத்தி கொண்டு இருக்கிறது நிமித்தம் அந்த நுகத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களாய். ஆமென். பவுல் என்ன சொல்கிறாரு? கண் விழிப்பிலும் பசியிலும் பட்டினியிலும் மரண கண்ணிகளுக்கும் பிராண சேதன் வராமல், அது மட்டும் வரல, மீதி எல்லாம் நிர்வாணமாக பகலில் வெளிச்சம் இல்லாமல் ஒரே இருட்டில் கடல்லே தத்தளித்து நாங்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டதுக்கு காரணம் நான் உன்னிடத்தில் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கொண்டு கொடுத்து உன்னை உபதேசத்தில் வளர்த்தேனே, நான் என்ன பாரப்படுகிறேன், நான் விதைத்தது விருதாவாய் போயிட்டோ என்று நான் மிகவும் பயந்து இருக்கிறேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ அவர் பட்ட வேதனை பவுலுடையது அல்ல, அவர் மேலே இருக்கிற ஆவியானுடைய தாக்கம். ஏன்னா எனக்கு கால் அவுட் பீப்புள் அந்த ஒரு அழைப்பு இருக்கு இல்லையா? அப்போ நான் கால் அவுட் பீப்புள், வெளியே அழைக்கப்பட்ட ஜனம், அது பேர் தான் எக்கா. எக்கா என்ன? எக்லீசியா, சபை. என்னது? சபை என்பது வெளியே அழைக்கப்பட்ட ஜனம். அப்படி என்றால் எகிப்தை விட்டு வெளியே எங்கே வந்தாங்க? வாட் பர்பஸ்? கானான சுதந்திரிக்கணும். இன்னைக்கு எனக்கு இருக்கிற கானா இது பரம, லிட்டரல் அழகாக சேர்த்து சொல்லுங்க, பரம கானான். அல்லேலூயா. பரம கானான். அப்போது அதை கொண்டு அங்கே போகிறதுக்குத்தான் என்னோட ஒரு கவினன்ட் இருக்குது, ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை எதுக்குன்னா என்னை அங்கே கொண்டு சேர்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதால் பவுல் நிர்பந்தப்படுத்தி பிரயாசப்பட்டு சொல்கிறாரு, நான் விதைத்தது, நான் பிரயாசப்பட்டது விருதாக போயிட்டோம். நான் இதற்காக தானே பவுல் சொல்கிறாரு, அந்த உந்துதலோடு பூசாரிகளுக்கு முன்ன போய் நின்று சண்டை. எப்படி சகோதரர்களை, உங்களை மாதிரி நாங்கள் பாடுள்ள மனுஷன் தானே, நீங்கள் எனக்கே மாலையை போட்டு இப்படியெல்லாம் தூமம் காட்டிட்டு கிடக்குறீங்க, இதெல்லாம் அருவருப்புன்னு சொல்லி முடித்த உடனே இவரை கல்லெடுத்து போட்டு எரிஞ்சிச்சு. அல்லேலூயா. அப்போ அந்த பாரத்தை உள்ளே உணர்த்தி அழுத்தி கொண்டிருக்கிற அந்த ஏக்கத்துடைய பிதாவுடைய தாக்கம் என்ன? நான் உனக்கு கொடுத்த சுதந்திர வீதத்தை எப்படியாகிலும் அந்த உரிமையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என் குமாரனையே அனுப்பி இவ்வளவு தூரம் வேதனை பாடுகள் வழியா நான் உனக்கு எடுத்து வைத்திருந்ததை என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மேல் அந்த பாரத்தை நான் வைத்து உன்னை சந்திக்கும்படி அனுப்பியிருக்கிறேனே, அந்த பாரத்தை அது நீ இன்னும் புரியலையா? உன் மனக்கண்களில் ஏன் இன்னும் திறக்கலை? அதற்காகத்தானே நான் உன்னோடு கூட வர வேண்டும், நான் உனக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும், அந்த சிந்தையை உனக்கு தர வேண்டும் என்பதற்காக உடன்படிக்கையின் ஆவியானவர் நம்மள தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல இருக்கிறார்னா நம்மளை போதித்து நடத்துவார், நம்மளை உணர்த்தி நடத்துவார். ஆகையினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? எனக்குள்ள தோப்பு, வீடு, பங்களா எல்லாம் வித்துறணும். ஒருத்தன் வந்து கேட்டான்ல, அப்போ என்ன சொன்னார்? எல்லாவற்றையும் விட்டு நம்ம என்ன கொடுத்தோம்? அப்போ எப்படி நித்திய ஜீவன் கிடைக்கும்? அதனுடைய சரியான கான்செப்ட் என்ன தெரியுமா? என்னிலும் அதிகமாய் இந்த பூமியில் நீ எதையும் நேசிக்காத, உனக்கு என்ன வேணாலும் இருக்கட்டும். ராத்திரி தூங்கும்போது படுத்திருக்கும்போது சிந்தையில் ஒன்று, பேங்கில் 50 பவுன் இருக்குது, நாளைக்கு காலையில் போய் பார்க்கணும் லாக்கரை. திடீர்னு ராத்திரியிலே இந்த ஆத்மா போயிட்டுன்னு வைங்க, அது நேர பேங்க் லாக்கரில் தான் நிற்கும். ஆனால் எனக்கு எங்கே வச்சிருக்காரு?
அங்கே போவாது. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் உங்கள், புரியுதாம்மா? அப்போ என் இருதயம் எங்கே இருந்தது? பேங்கு. அதனால் நான் எங்கே போய் நிற்கேன்? அப்போ எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தது என்ன? அப்போ அங்கே என்னால் போக ஏன்? முதலாவது எங்கே சேர்த்து வைக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நிச்சயமாக தேவனுடைய நேசம் இந்த பூமியில் அவரை மிஞ்சி ஒருவரையும் நம்ம ஒரு பொருளையோ வீட்டையோ குடும்பத்தையோ பிள்ளைகளையோ மனைவியோ புருஷனை நேசிக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவர் சொல்ல 2 பேருமே கர்த்தரை நேசிச்சுட்டு உங்களை நேசிங்க. அல்லேலூயா. நான் இப்படி பிரசங்கம் என் மனைவி கோபம் வரும், கொஞ்சம் முறைச்சி பார்ப்பா, சின்ன பிள்ளை மாதிரி இருப்பா. அல்லேலூயா. கொஞ்சம் முறைச்சி தான் பார்ப்பா. நான் சொல்ல என்னிலும் அதிகமாக மனைவி அதில் ஒன்று என்ன எப்படி பார்க்குது. அல்லேலூயா. அது உண்மை. மனைவியை நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறேன், தோழிக்கு மேரேஜ், என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். அவன் ரொம்ப நேசிக்கிறேன். அப்போ என் நண்பன்லாம் சொல்லி ஒரு நல்ல அவனுக்கு ஃபேவரான, அவன் ரொம்ப லைக் பண்ணக்கூடிய ஒரு கிஃப்டை பார்த்து அதை கொண்டு கொடுத்துட்டேன். அதை வாங்கி பிரித்து பார்த்த உடனே வீட்டில் ஃப்ரெண்டில் ஷோகேஸில் வச்சுருக்கான். அப்போ திடீர்னு வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து, எவ்வளோ அழகாக இருக்குது, யார் வாங்கி தந்தேன்? என் நண்பன் எனக்கு வாங்கி தந்தேன். என் ஃப்ரெண்டு எனக்கு வாங்கி, நானும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதான் அவன் தான் எனக்கு இதை வாங்கி தந்தான். அல்லேலூயா. நம்ம கல்யாணத்துக்கு கிஃப்ட்டு கொடுக்கும்போது வைக்கிறோமே, அப்போ அதை பார்த்த உடனே உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? அல்லேலூயா. யார் ஞாபகம் வரும்? ஆமே, வாங்கி தந்தேன்னு. எனக்கு மனைவியை தந்தவர் யார்? இப்போ இவ்வளோ பார்க்கும்போதெல்லாம் யார் ஞாபகம் வரணும்? ஆனால் நம்ம எதை பார்க்கோம்? ஆமாம், த்ரெட்டிங் பண்ணுறது, ஃபேஸில் ஃபவுண்டேஷன் போடலாம் பார்த்து கழுவி முடித்த உடனே இவன் எனக்கு வேண்டாம், அது ஒரு நாள்லே கவுத்துடுறான். கழுவி போன உடனே இவனுக்கு அது போயிடுது. ஏன்னா இவன் எதை பார்த்தான்? முகத்தில் இருக்க ஃபவுண்டேஷனை பார்த்து பிடிச்சிருக்குன்ட்டான். ஆனால் நம்ம வாழ்க்கை என்ன? இருதயத்தை பார்க்குற அப்பாவிட்ட கேட்டு எனக்கு ஒரு துணையை தாங்கப்பா. ஏன்னா அவர் எதை பார்க்குறாருமா? அதுதானே அழகு, அதானே அழகு. இப்போ அதை நீ வாங்கிட்டனாமா, நீ என்னைக்கும் பார்க்கும்போது மனைவியை பார்க்க உடனே அதை கொடுத்தவர் தானே நினைக்கணும். அதைத்தான் அவர் சொல்கிறார். அல்லேலூயா. அன்பு. அப்போ அவர் தானே. அப்போது என்னிலும் அதிகம், ஏன்னா எல்லாமே எனக்குள்ளதாக இருக்க, நீ மட்டும் செப்பரேட்டாக ஓம் பிளானில் சூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இதை கழட்டி விட்டு தான் போவேன். ஏன்னா இது நீ எடுத்தது. ஆமே, எங்களுக்கு ட்ரெஸ் தைக்க தெரியும், நாங்கள் 2 பேரும் நிர்வாணி ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் போய் அத்தி இலையை பறித்து ட்ரெஸ்ஸை மாட்டியாச்சு. ஆனால் அப்பா நினைக்க என்ன, டேய் இது எவ்வளவு நேரம் இடுப்பில் இருக்கும்னு எனக்கு தானடா தெரியும். ஆமே. உடனே என்ன செய்தார்? இவன் கிட்ட போனால் அவன் செத்து போவான், ஏன்னா இப்போ பாவி ஆகிட்டானே, வாரண்டா 2 ஆட்டோடி வாரம்னு சொல்லி அந்த இரத்தத்தை பலியிட்டு கிட்ட நெருங்கினாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் உலகம் முழுதுக்கு நெருங்க காரணம். அல்லேலூயா. அந்த எழுத்து தான் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் கிடையாது. அல்லேலூயா. எனக்கு நிறைய பேசியிருக்கேன், ஊட நிறைய வேர்டு, அது எதுக்கு வந்துச்சுன்னு தெரில. நான் ஒரு சாக்கில் அதை மட்டும் முடிச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் என் வாயில் பிள்ளைகளுக்கு வேண்டிய இதெல்லாமோ சில க்ளூ கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில டிப்ஸுகள், சில ரொம்ப வித்தியாசமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறதுக்காக அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு அந்த வெளிப்பாடுகள் வந்திருக்குது. கர்த்தர் அவன் அழைத்த அழைப்பு, நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். இந்த காலம் கொடிய காலம், இனி வருகிற காலம் கொடிய காலம். ஆகையால் நம்ம இருக்கிறோமோ இல்லைமோ என்கிற நிச்சயம் இல்லை, எப்போ வேணாலும் நான் ரெடியாக இருக்குங்கிறது மட்டும், அதில் பிரயாணிக்க உன்னை தகுதியாக்கு, ஆயத்தமாக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.